எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வவ்வால் மீன் வச்சு மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க, அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. அப்புறம் தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து துண்டு துண்டாக வெட்டி எடுத்து அதில் போட்டு அதை தண்ணியே எதுவும் ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கண்ணை எடுத்து அதையும் போட்டுக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு எடுத்து வெட்டி எடுத்து அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப. தனியா 1 டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எப்படி இருக்கோ அதை மாதிரி பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது விருந்தார் ஆட்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த புளியை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அந்த ஊற வச்ச தண்ணியை அதில் ஊற்றிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பி அதை வடிகட்டி எடுத்துகிட்டு திரும்பியும் அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தண்ணி ஊற வச்ச தண்ணியை அதில் ஊற்றிட்டு திரும்பியும் பிளெண்ட் பண்ணி நல்லா அந்த சக்கை இந்தளவுக்கு எந்த இதுவுமே இல்லாமல் புளி தண்ணியே இல்லாமல் வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கடையில் எண்ணெய் 2 குழிக்கரண்டியை ஊற்றிட்டு அந்த அரைச்சி வச்ச மசாலா எல்லாம் அதில் போட்டுட்டு நல்லா கேஸ் ஸ்டவ்லேயும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இந்தளவுக்கு இதான் பதம். அந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சு மூடி வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் ஒரு எண்ணெய் 1 குழிக்கரண்டி ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஊற்றிட்டு இந்த அரைச்சி வச்ச மசாலாவெல்லாம் அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. அதில் ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதியெலாம் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு 15 நிமிஷம் கண்டு சிம்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் நம்ம நான் காலையிலே வாங்கிட்டேன். அதனால் சாயங்காலம் தான் குழம்பு வச்சேன். அதனால் இட்லி தட்டில் வச்சு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி அந்த மீனை எடுத்து அதில் மீனில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூனு, ஒரு அரை ஸ்பூன் கண்டம், அப்புறம் அரை ஸ்பூன் கண்டம் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இதில் 15 நிமிஷம் கழித்து அந்த இதில் போட்டிருக்குங்க. அந்த கடாயில் அந்த மீனை போட்டுருங்க. மீனை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து கேஸ் ஃப்ளேம் சிம்லேயே வச்சுருங்க. அது 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து குழந்தைங்களுக்கு